அல்லாஹ் என்ன கேட்பான் மறுமையிலே? எங்கே அவன், எங்கே அவன் என்று கேட்பான். யாரை? என்னுடைய அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்பான். யா அல்லாஹ், இவர்தான் என்று அழைக்கப்படுவார் ஒருவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் செய்த பிழை என்ன? அவர் ஒரு ஆபித், நிறைய தொழுவார். அவர் ஒரு நாள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போகிற நேரம் இன்னொரு அடியான் இருக்கிற நேரம் கேட்டார், வாங்க அப்பா அல்லாஹ்வை வணங்க போவோம். இந்த அடியான் என்ன சொன்னான்? என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான். அந்த நேரம் ஆத்திரம் முத்தி போன ஆபித் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது முன்னாடி காலத்தில் நடந்தது. மறுமையில் அவனை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து விட்டு கேட்பான், எங்கே எங்கே அவன்? நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்டுவிட்டு, உனக்கு யாரு சொன்னது நான் மன்னிக்க மாட்டேன்? அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவனுடைய, அதாவது என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான் கேட்டானே, இவனுக்கு இவருடைய எல்லா நன்மையும் தூக்கி கொடுத்து பா நரகத்தன்பான். நான் எவனையும் மன்னிப்பேன் என்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இதை பார்த்தாவது திருத்துவதற்கு யாரும் இல்லையா? இந்த கிளிப்பை அகற்றுவதற்கு யாரும் இல்லையா? நாங்கெல்லாம் ஒரு சகானில் உட்கார்ந்து சாப்பிட்டோமே, ஒரே மாதிரி பேசினோமே, ஒரே மாதிரி கொள்கை பிரச்சாரம் செய்தோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எங்கே போகிறது? குர்ஆன் சுன்னா என்ற பேரில் எங்கே போகிறது? நாவு வந்த விதத்தில் எல்லாம் பேச அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். ஒரு நேரத்தில் நாங்களும் அப்படி பேசினோம், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். மைக்கை பிடித்தால் எதையும் பேசலாம் என்று நினைத்த ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு மன்னிப்பை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பாசறையில் வளர்க்கப்பட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மோமினுக்கு அப்படி பேசவே முடியாது. ஒரு மோமின் தன்னுடைய பேச்சு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் என்றால் அது எப்படிப்பட்டது? இந்த முழு ரமலான் எதுக்கு? இந்த நாக்குக்கு இல்லையா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இந்த முழு ரமலான் எதுக்கு? இந்த தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாப்பதற்கு இல்லையா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படி என்றால் சத்தியம் என்று ஒன்று சேர்க்கப்பட்ட கூட்டம் எந்த திசையை நோக்கி போனது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹவாரிஜ்கள் இப்படித்தான் வெளியேறினார்கள். குர்ஆன் என்றார்கள், சுன்னா என்றார்கள். உத்தம சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் யாரை சுவர்க்கவாசி என்றார்களோ அவர்களை நரகவாசி என்று ஃபத்வா கொடுத்தார்.